Hi friends, welcome to Rice and Spices channel. இந்த வீடியோல இட்லி மாவு யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான தேன் மிட்டாய் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு 1 கப் ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இட்லி மாவு எடுத்துர்க்கேன். இது வந்து நான் அரைச்ச உடனே இந்த இட்லி மாவு வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து இன்னும் புளிக்காத மாவு. நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 கப் அரிசிக்கு 1/4 கப் உளுந்து எடுத்து 4 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்க இந்த மாவு வந்து எவ்வளோ கெட்டியாக இருக்கு. மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் பிங்க் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பிங்க் கலர் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட என்ன கலர் இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். இந்த கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி மாவு வந்து புளிச்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால ஃப்ரெஷ்ஷான அரைச்ச இட்லி மாவை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கலர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து இதுக்கு சக்கரை பாகு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. நான் இன்னைக்கு 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த 1/2 கப் தண்ணிக்கு 1 கப் சர்க்கரையை உள்ள சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரையட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கு வந்து கம்பி பதம் வந்து அரை கம்பி பதம் வரணும். இப்போ வந்து சர்க்கரை பாகு வந்து அரை கம்பி பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அரை கம்பி பதம் இருந்தாலே போதும். அப்போ தான் வந்து உங்களுக்கு தேன் மிட்டாய்க்குள்ளே இந்த சர்க்கரை பாகு வந்து நல்லா உரியும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இதில் லெமன் கூட கொஞ்சம் பிழிஞ்சிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இந்த சர்க்கரை பாகு வந்து கெட்டியாகாமல் இருக்கும். இப்போ நம்ம சர்க்கரை பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்து தேன் மிட்டாய் செய்கிறத ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. பாருங்கள் மாவை உள்ளே போட்டோடனே நல்லா உப்பி வருது. இது வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ள மாவு வந்து நல்லா வேகும், இல்லைன்னா மாவாகவே இருக்கும். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேன் மிட்டாய் எல்லாம் வறுத்தாச்சு, வெளியே எடுத்துடலாம்.
பாருங்கள் கலர் பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ இது வறுத்த உடனேவே நம்ம வந்து சக்கரை பாகில் போட்டுடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சிரப் எல்லாத்தையும் இது உரியும். ஒரு 15 நிமிஷம் இதில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, தேன் மிட்டாயெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த சக்கரை பாகு வந்து நல்லா உரியும். நீங்கள் ரொம்ப பெருசாக போட்டாலும் உங்களுக்கு வந்து இது சக்கரை பாகு உரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஒரு 15 நிமிஷம் இது எல்லாத்தையும் சக்கரை பாகுலேருந்து வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டு கொஞ்ச நேரம் காய வச்சுக்கோங்க. அப்புறமா இதை நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம தேன் மிட்டாயெல்லாம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.